தமிழகத்தின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா நியமனம் செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக சென்னை தலைமைச் செயலகம் வருகை தந்த நிலையில் அங்கு அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த முதலமைச்சர் விஜய் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவை நியமனம் செய்து கோப்புகளில் கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்ற தவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் புதிய அரசு ஆட்சி அமைவதற்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், ராஜ்மோகன், பிரபு மற்றும் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அனைத்து மாநகரங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்குதல் என புதிய ஆணையில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற மாட்டேன், அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் தவறு செய்ய மாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், சிறுபான்மையினருக்காக தவேக அரசு துணை நிற்கும் என்றும் மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்றும் தெரிவித்தார். நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியேட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.